எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனத்தை படிக்கலாம். கர்த்தரால் எரேமியாவுக்குண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகைகளாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையோடு கர்த்தர் பேசுவாராக. நாம் வாஞ்சையோடு நிற்க வேண்டும். ஆமே, வாஞ்சையோடு இருந்தால் கர்த்தர் பேசுவார். தீர்க்கதரிசி ஆகிய எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பு போகிறது மாத்திரம்தான் உனக்கு தெரியும். இது போன பின்பு என்ன நடக்கும், இது போன பின்பு என்ன சம்பவிக்கும்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார். எரேமியா என்று சொன்னாலே தெரியும், உங்களுக்கு அழுகை உள்ள மனுஷன். அழுகை, எப்போதும் அழுகை, பயங்கரமான கோபக்காரன். அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் இறங்கின உடனே கோபம் வந்துடும். இறங்கின உடன் திடீர்னு ராஜா ஒன்று பார்க்கறது கிடையாது. இப்படி வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி இருந்த காலத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போகிற நாட்கள். அப்போ சிறையிருப்பிலிருந்து நீ எப்போ தப்புவாங்க? இவங்களை எப்படி காப்பாற்றுகிறது? இஸ்ரவேல் ஜனத்தை நீர் ஆதாமுடைய பிள்ளைகளை பிரிக்கும் போதே நீர் தெரிந்து கொண்டீரே, அவர்களை நிறைய நல்வழியிலே நடத்தினீரே, உம்மை காண்பித்து கொடுத்தும், உம்மை நன்றாய் காண்பித்து கொடுத்தும் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி மிகுந்த ஒரு பாரத்தோடு இருக்கும்போது தான் குயவன் வீட்டுக்கு போன்னு சொல்லுவார். அல்லேலூயா. நீ குயவன் வீட்டுக்கு போ. அந்த நேரத்தில் குயவன் என்ன செய்கிறாரு? பானை வணைந்து கொண்டே இருக்கிறார். வணைந்து கொண்டு இருக்கும்போ திடீர்னு பானை கெட்டு போச்சு. அல்லேலூயா. திடீர்னு பானை கெட்டு போச்சு. பானை கெட்டு போன உடனே மீண்டும் எரேமியா உற்று கவனிக்கும் போது பின்னும் அந்த மண்ணை சரியாய் வரைய தொடங்க. அல்லேலூயா. அந்த மண்ணை தூக்கி தூர போடல, அந்த மண்ணை குழியில போடல, அந்த மண்ணை வேண்டாம்னு போடல. மீண்டும் அந்த பானையை என்ன செய்வாரு? அந்த மண்ணில் வணைய தொடங்குவார். அல்லேலூயா. அப்போதான் அந்த ரகசியம் அவருக்கு பிடி கிடைக்குது. அப்ப ஆண்டவரை கர்த்தரும் மனுஷனை உண்டாக்கினது அவர்தான். அவர் ஒரு பாத்திரத்தை சரியாய் வரைந்தது உண்மைதான். அந்த பாத்திரம் கெட்டு போனாலும் மீண்டும் அவரால் வணைய முடியும் என்று சொல்லி அவர் புரிந்து விட்டது. அந்த வார்த்தை. அல்லேலூயா. பானை கெட்டு போச்சு. அந்த பானையை தூக்கி தூர மண்ணை போடல, அந்த பானையை மீண்டும் அந்த மண்ணை எடுத்து வரைகிறதை அந்த தீர்க்கதரிசி பார்க்கிறான். அதைத்தான் சபைக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இது யாரு குயவன், ஏது களிமண், ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தா, தேவன்தான் ஏதேன் தோட்டத்தில் நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. தேவன்தான் நம்மை ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கினார். உண்டாக்கினதுனால காலங்கள் ஆகும்போது சரியாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன், சரியா ஆத்மீக மனுஷன் பாவம் செய்து கெட்டு போனான். அந்த ஜெனரேஷன் அப்படியே பாவம் செய்து கெட்டு போனாலும் ஒரு கூட்டம் ஜனங்களை, இஸ்ரவேலை தேவன் தெரிந்து கொண்டு அவளை சரியாய் வணையும்படி எகிப்து கொடுத்தார். அல்லேலூயா. அவளை சரியாய் வணைந்து கொண்டு வர வேண்டும். இவர்கள் சுமுத்தா இருந்தால் வணைய முடியாது. ஆனபடி எகிப்தென்னும் அடிமைத்தனத்துக்குள்ளே கொடுத்து அங்கிருந்து ஆண்டவர் வணைகிறார். அடிமைத்தனம், நெருக்கம், போராட்டம், கலக்கம், சஞ்சலம், வேலை, சரியான உணவில்லை,
கொடூரமான தண்டனைக்குள்ளே தள்ளி அங்கிருந்து தான் அவர்களை உருவாக்குறார். உருவாக்கி கொண்டு வந்தாலும் காலங்கள் கடந்து போகும்போது கற்பனை அவங்க கைவிட்டு சுயநலமுள்ளவர்களாய் மாறி அவங்க சொந்த சகோதரர்களை அடிமையை வைக்கிறதும், சொந்த சகோதரிகளை அடிமையை வைக்கிறதும், சொந்த குடும்பத்தை அடிமையை வைத்து தங்களுக்கு இஷ்டம் போல வாழ்கிறதுனால தான் தேவ கோபம் அவர்கள் மேல் பற்றி எறிந்தது. தேவ கோபம் பற்றி எறிந்தது மாத்திரமல்ல, அவர்கள் மேல் உக்கிர கோபம் ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த உக்கிரத்தின் கோபத்தினால தான் இவர்களை திருத்தும்படியாக அவர்களை என்ன செய்கிறார்? பாபிலோன் தேசத்துக்கு தள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பாபிலோன் தேசத்துக்கு தள்ளும் போதுதான் இந்த வார்த்தை வருகிறது. சபைக்கு இதை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் இடித்து போட்டு அந்த மண்ணை தூக்கி தூர போட எம்மாத்திர நேரம் வேணும்? நம்மை கொன்று இந்த மண்ணை தூக்கி தூர போடுவதற்கு எம்மாத்திர நேரம் வேணும்? ஒரு செகண்ட் போதுமே. அல்லேலூயா. நம்மை அழிப்பதற்கு அவருக்கு எவ்வளவு நேரம் வேணும்? ஒரு நிமிஷம் போதுமே. அவருடைய கோபம் பற்றி இருந்தால் நமக்கு எவ்வளவு நேரம் இருப்போன்னு நமக்கு தெரியாது. அப்ப எப்படி மீண்டும் வரைகிறா, எதற்காக மீண்டும் வரைகிறான்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்த்தா அதுல அவருடைய அன்பே வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய அன்பே வெளிப்படுகிறது. முதல்ல பாத்திரத்தை உண்டாக்கும் போது கனவுள்ள பாத்திரமாய் பணமும் பொருளும் சௌந்தரியம் சகலதும் கொடுக்கிறார். ஆமே. சகல சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆடு மாடுகளை கொடுக்கிறார், களிப்புகளை கொடுக்கிறார், மகிழ்ச்சிகளை கொடுக்கிறார், சகல ஆனந்தத்திலும் மனுஷனுக்கு கொடுக்கிறார். அப்ப அதிகமான பணம் இருக்கிறதுனாலும், பொருள் இருக்கிறதுனாலும், சுகம் இருக்கிறதுனாலும், சரீர பலம் இருக்கிறதுனாலும், புகழ்ச்சி இருக்கிறதுனாலும் தனக்கு அதிகமான திறமைகள் உண்டென்றும் சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி ஏதோ ஒன்று மனுஷன் நினைத்து என்ன செய்கிறான்? தங்களுக்கு இஷ்டப்பட்டபடி வாழுகிறான், தங்களுக்கு இஷ்டப்பட்டபடி ஜீவிக்கிறான், தங்களுக்கு இஷ்டப்பட்டபடியே ஓடிக்கொண்டிருக்கிறான். ஏன்? அழித்து விட்ட ஒரு கழுதையை போல, அழித்து விட்ட ஒரு மாட்டை போல மனுஷன் இஷ்டத்துக்கே வாழுகிறான். அப்ப இஷ்டத்துக்கே வாழ்ந்தாலும் எல்லாரையும் அவர் வணங்குகிறது கிடையாது. ஆமே. எல்லாரையும் திருப்பி வணங்குகிறது கிடையாது. சிலரை கொல்லுகிறார், சிலரை வணைந்தெடுக்கிறார், சிலரை கொஞ்ச காலம் என்று வைத்திருக்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. சிலரை கொல்லுவதும் உண்டு, அது என்ன ரகசியம்னு தெரியாது. சிலரை வணைந்தெடுப்பதும் உண்டு, சிலரை கொஞ்ச காலம் இருக்கட்டும் என்று சொல்லி வைப்பதும் உண்டு. பார்ப்போம், இன்னும் நமக்கு பார்ப்போம் என்று சொல்லி இப்படி 2-3 விதமாய் இந்த பானையாகிய சரீரத்தை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமே. வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மண் பாண்டம் கையிலிருந்து, குயவன் கையிலிருந்து கெட்டு போச்சு. குயவன் கையிலிருந்து கெட்டு போச்சு. ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா குயவன் கையிலிருந்த பாத்திரம், குயவன் கையிலிருந்த பாத்திரம் மெல்ல மெல்ல குயவன் கையிலிருந்து வெளியே போக தொடங்குறது. அல்லேலூயா. அதே போலத்தான் சபைக்கும் குயவனோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையோடு, ஆண்டவர் சொல்லுகிற சொற்களோடு, ஆண்டவர் சபைக்கு பரிசுத்த ஆவியார் பேசுறதோடு சிலவங்க என்ன செய்வாங்க? அந்த வார்த்தைகளே வணங்கிடுவாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி வணைந்து, அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி பயந்து, அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி செவி கொடுத்து, நான் எப்படியாவது இந்த வார்த்தையில வணஞ்சு வந்துடணும், எப்படியாவது பூரணமாகணும், என்ன ஆண்டவர் உடைத்து போடக்கூடாது என்று சொல்லி என்ன சிலர் வந்து பயப்படுவாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. சிலர் அந்த வார்த்தையை எதிர்த்து நிற்பாங்க. நீங்கள் அந்த வார்த்தைக்கு உள்பட்டீங்கன்னு சொன்னா அழகாய் குயவன் வணைய தொடங்குவா. அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கீங்கன்னு சொன்னா அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனபடிதான் சபைக்கு ஆண்டவர் சொல்வது, குயவன் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார், குயவன் உங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வணைய இடம் கொடுத்தா குயவனுடைய நன்மையை நீ புசிப்ப, குயவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வ. அதுக்குத்தான் ஆண்டவர் வைத்திருக்க. அல்லேலூயா. அப்போ பானை எப்படி கெட்டு போகிறது? தாவீது என்று சொல்ற மனுஷன் எப்படி கெட்டு போறார்? நல்லா இருந்த மனுஷன் தானே, ஆண்டவரோடு இணைந்த மனுஷன் தானே, ஆண்டவருக்காய் வாழ்ந்த மனுஷன் தானே, எப்படி கெட்டு போறார் அவர்? அல்லேலூயா. ஆமே. அவர் கெட்டு போறார். எப்படின்னு சொன்னா பட்சபடத்திலே கெட்டு போறார். அவருக்கு இஷ்டமான செய்களை கொடுத்தார்.
இஷ்ட மாதிரி சந்தோஷத்தை கொடுத்தா, ஒன்றும் உதவாத ஒரு மனுஷனை சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். கொடுத்த பின்ன தன் இஷ்டமா செய்வதற்கு அந்த மூளை மண்டலத்தை தாவீது திருப்புகிறார். தன் இஷ்டப்படி ஓடுவதற்காக அந்த மூல மண்டலத்தை திருப்பதனால தவறு பண்ணிக்கிட்டா. ஏன்? சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, எல்லா நன்மை இருக்கிறதுனால தான் அந்த பானை கெட்டு போச்சு. அல்லேலூயா, ஆமென். எல்லா நன்மை இருக்குது, பானை கெட்டு போச்சு. அந்த பானை திருப்பதற்கு என்ன செய்யலாம்? நாத்தானை கொண்டு ஒரு பெரிய சாபத்தை வைக்கிறான். அல்லேலூயா, நாத்தான் பெரிய சாபத்தை வச்சு சொல்லுதா, நீ இந்த பாவம் செய்ததுனால நீ கேட்ட வேற ஸ்திரீகளை அவனுக்கு கொடுத்திருப்பேன். இந்த பாவத்தை நீ இரவில் மறைவிடத்தில் செய்த, நான் பகல்ல செய்ய வைப்பேன்னு சொல்லி அந்த பானையை உடைக்க தொடங்கினா. அல்லேலூயா, பைசலாம் பைசலாம், ஆமென். அதை உடைக்கிற பானைக்கு ரொம்ப கஷ்டமாக்கும். உடைத்து கொண்டு இருக்கிற பானைக்கு கஷ்டம். ஏன்னு சொன்னா, உடைத்து தான் சரி பண்ணணும், உடைத்து தான் குயவனுக்கு ஏற்ற பாத்திரமா வணையணும். முதல்ல பானை உண்டானது உண்மைதான், குயவனுக்கு ஏற்ற பாத்திரமா இல்லை. ஆனா இப்ப ரெண்டாவது வரையில தான் குயவனுக்கு ஏற்ற பாத்திரமா. எத்தனை பேர் வரைய ஒப்பு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வரைந்தால் ஆண்டவர் கட்டுவா. ஹல்லேலூயா, அழகா கட்டுவா. ஆமென், பிரைஸ்லாம். வேதத்துல பாப்போம்னு சொன்னா, பாத்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் புஸ்தகம் 31:9 படிச்சு பாருங்க. எனக்கு இறங்குங்க கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயரும் கூட கருகி போயிட்டு. அல்லேலூயா, துக்கம். எனக்கு மாத்திரம் ஏன் இந்த துக்கம்? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கலக்கம்? அல்லேலூயா, பிரைஸ்லாம். எனக்கு மாத்திரம் ஏன் இந்த துக்கம்? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கலக்கம்? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த போராட்டம்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? அல்லேலூயா. படுத்தா நிம்மதி இல்லை, எழும்பினா நிம்மதி இல்லை, தூக்கம் வருவதில்லை, பயங்கரமான சஞ்சலம், போராட்டம், வேதனை. இது என்னன்னே தெரியாதபடி சிலவங்க என்ன செய்வாங்க? அப்படியே சிந்திச்சு வாழ்ந்து கொண்டிருப்பதுண்டு. நீ கர்த்தரை ஆராதிக்கிறதுனாலே தேவனுக்கேற்ற ஒரு பாத்திரமாய் உன்னை வணைய வேண்டும். அதுக்கு தான் அந்த துக்கம். தாவீது மிஸ்டேக் பண்ணனால இப்படியான போராட்டம், தூங்க முடியவில்லை, கண்கள் எல்லாம் குழி விழுந்து போகிறது, வயரெல்லாம் எரிகிறது, நெஞ்செல்லாம் படபடப்பாகிறது. அப்படியே உடைக்கிறா பானை. அல்லேலூயா, உடைச்சிட்டே இருக்கிறா, உடைச்சிட்டே இருக்கா. ஆமென், உடைச்சிட்டே இருக்கா. இப்படி மனுஷ வாழ்க்கையில தேவனை தேடுக ஒவ்வொருவருக்கும் சரியான பானையை வணையாவிட்டால் கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலே உடைக்கிறது உண்டு. அது சபையிலே சிலரை உடைக்கிறார். நீ தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயானால் உடைக்கிறதை நிறுத்தி கட்ட தொடங்குவா. ஆமென், ஹல்லேலூயா. அவர் உடைச்சிட்டே இருந்தா எண்ணெயும் உடைச்சிட்டே இருப்பார். நீ கட்ட முடியாது. உடைச்சதுக்கு நீ அப்படியே திருப்பி கொடுத்தா அவர் உன்னை அழகா கட்டுவார். அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, மீண்டும் வணைவார். அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுங்க. ஆமென். பாடுகள் வரும்போது வயரெல்லாம் கொந்தளிக்கும், நெஞ்செல்லாம் படபடப்புன்னு அடிக்கணும், சரீரமெல்லாம் வலி எடுக்கும், சாப்பிட்டாலும் நிம்மதி இல்லை, குடித்தாலும் நிம்மதி இல்லை, தூங்கினாலும் நிம்மதி இல்லை, எழும்பினாலும் நிம்மதி இல்லை, எந்த இடத்துலையுமே நிம்மதி இருக்கு. அதான் கர்த்தர் உடைக்கும் போது. அல்லேலூயா, பிரைஸ்லாம். அப்படி உங்களை உடைக்கிறாரா? அப்படி உங்களை சீர்திருத்துறாரா? அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேணும். ஹல்லேலூயா. நம்ம கண்டினியூ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கோம். கண்டினியூ முள்ளன்னு சொன்ன என்ன, கிருபைன்னு சொன்ன நம்ம எல்லாம் புரிந்து கொண்டிருக்கோம். அப்படி உடைச்சாதான் கிருபை ஒன்று வரும். நீ உடைக்க ஒப்பு கொடுத்தாதான் கிருபை வருமே தவிர கிருபை வராது. ஹல்லேலூயா. சில வசனங்கள் மூலம் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். ஆமென். என்ன செய்கிறான்? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17 முதல் சில வசனங்களை படிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனுடைய தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு போதுமான சாப்பாடு இருக்கிறது, நானோ
பசியினால் சாகிறான். போதும். அல்லேலூயா. இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்த பின்பு அவர் யாரையும் வஞ்சிக்க வேண்டும் என்று உண்டாக்குறதில்லை. அவர் யாரையும் கொலை செய்ய வேண்டும் உண்டாக்குறதில்லை. அவர் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் விரும்புகிறார். இங்கே இளையகுமாரனுக்கு ஒரு குறைவும் இல்லாம அப்பனோடு வாழுகிற ஒரு மகன். ஆமே. அப்படின்னா குறைவில்லாதபடி தேவன் அவனை வைத்திருக்கிறார். பணம், வீடு, சுகம், சொத்து, அணிகலம், வஸ்திரம், ஆடுகள், மாடுகள் எல்லாம் பெருக்கத்தோடு வச்சிருக்கிறார். இது எதை குறிக்கணும் சொன்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மை இருக்காது. அதை எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு எடுக்க முடியல. ஆவிக்குரிய பிள்ளைகள் அந்த நன்மையை தேவனுக்கு பிரியமாய் நடந்து எடுத்து சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். பிரியமாய் நடந்து அந்த நன்மை அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அவருக்கு பிரியமாய் நடந்து என்ன செய்யணும்? அந்த நன்மையை அனுபவிக்கணும். அவருக்கு பிரியமாய் நடந்து நம்ம என்ன செய்யணும்? அந்த வாழ்க்கையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நல்ல அழகா இருக்கிற மனுஷன் கொழுப்பினால எல்லாம் இருக்கிறதுனால இன்னும் சந்தோஷத்தை விரும்பி, இன்னும் மாம்சத்துக்கு ஏற்ற சந்தோஷத்தை விரும்பி, இனியும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி பாவம் செய்வதற்காக அந்த பானை கெட்டு போச்சு. அல்லேலூயா. அந்த பானை பாவம் செய்வதற்காக என்ன செய்கிறது? வேசித்தனம் பண்ணி புசித்து குடித்து தவறாய் வாழ்ந்து பானை கெட்டு போச்சு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபையினால இனி இந்த பானை சரியா வணையணும். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதம் கொடுத்ததுனால கெட்டு போச்சு. நான் சமாதானம் கொடுத்ததுனால கெட்டு போச்சு. நான் சந்தோஷம் கொடுத்ததுனால கெட்டு போச்சு. நல்ல அப்பன் அம்மையை கொடுத்ததுனால கெட்டு போச்சு. ஆஸ்தி இருந்ததுனால கெட்டு போச்சு. அநேக விளைச்சலும் கனி இருந்ததுனால அந்த பானை கெட்டு போச்சு. இன்னி விடக்கூடாது, சரியா வணையணும். அல்லேலூயா. இந்த பானை என்ன நினைச்சேன்னா, சந்தோஷமா வாழலாம், நல்ல வேசித்தனம் பண்ணி அழகா ஜீவிக்கலாம், குல்லாக்கெல்லாம் பண்ணி நல்ல சினிமா எல்லாம் பார்த்து சீரியல்லாம் பார்த்து கொஞ்சம் மதுபானம் எல்லாம் பண்ணி அப்படியே ஜீவிக்கலாம்னு சொல்லி பானை போனா கொஞ்ச நாள் கழிப்பது குறைபட தொடங்கி விட்டது. அல்லேலூயா. குறைவு, பணக்குறைவு, வசதி குறைவு, ஆஸ்தி குறைவு, அன்பு குறைவு, பல பல குறைவுகள் வர தொடங்கி விட்டது. உணவு குறைவு, நண்பனுடைய குறைவு, உறவினருடைய குறைவு, அப்பாவுடைய குறைவு, அம்மாவுடைய குறைவு, பலவிதமான குறைவு இளையகுமாரனுக்கு வந்து விட்டது. எங்க போனாலும் நிம்மதி கிடையாது. உடைச்சு போட்ட பானை தானே. அல்லேலூயா. நிம்மதி இருக்குமா? உடைச்சு போட்ட பானைக்கு நிம்மதி இருக்குமா? ஏன்? எங்க போனாலும் குறைவு, எங்க போனாலும் நெருக்கம், எங்க போனாலும் பாடுகள், எங்க போனாலும் துன்பம். அதான் உடைச்சு போட்ட பானை. ஒரு நாள் பட்டினி, 2 நாள் பட்டினி, யாருமே இல்லை. பண்டிகை வைத்த தவிடாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ஏற்றும் லோக்கல் வாழ்க்கை. லோக்கல் வாழ்க்கை. அல்லேலூயா. பைசலாம். லோக்கல் வாழ்க்கை. டேஸ்ட் இல்லாத ஆகாரம் தெண்டி சாப்பிடுறது, கை நீட்டி வாங்குறது, அப்படி ஒரு சாதா ஒரு பைத்தியக்காரனை போல உள்ள ஒரு வாழ்க்கையாகிறது. அப்ப புத்தி தெளிகிறது. பானைக்கு புத்தி தெளிகிறது. நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் வாழ்ந்தேன், நல்லா தான் ஜீவித்தேன், அம்மா கருவில் நல்ல மனுஷனாக தான் பிறந்தேன். ஆனால் கொஞ்ச காலம் கழியும் போது புத்தி கட்ட என்ன செய்கிறேன்? நான் சீரில்லாமல் போயிட்டேன், சீரில்லாமல் போயிட்டேன். நாம் செய்யும் பாவம் நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நாம் இரவிலே செய்கிற அக்கிரமம் ஆண்டவருக்கு தெரியும். நான் மனதில் செய்கிற பாவம் அவருக்கு தெரியும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கணும் அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அந்த பாவம் அப்படி இருக்கிறதுனால தான் ஆண்டவர் உங்களுக்கு சேர முடியலை. அந்த அக்கிரமம் இருக்கிறதுனால சேர முடியலை. அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் இளையகுமாரனை போல உங்களை உடைக்க தொடங்குவா, இளையகுமாரனை போல பிசைய தொடங்குவா, இளையகுமாரனை போல நுறுக்க தொடங்குவா, இளையகுமாரனை போல பாடுபடுத்துவா, உன் புத்தியை தெளிய வைப்பார். அல்லேலூயா. பைசலாம். எத்தனை புரிகிறது? புத்தி தெளிகிறது. அப்பா விட்ட நேரே போகணுமா, இல்லாவிட்டால் விஷம் அடிச்சு சாகணுமா? அப்பா விட்ட போகணுமா, இல்லாவிட்டால் ஒரு ரவுடியா மாறணுமா? அப்பா விட்ட போகணுமா, இல்லை ஒரு கொலைக்காரனா மாறணுமா? அப்பா விட்ட போகணுமா, இல்லை எங்கேயாலும் ஓடி ஒழிக்கணுமா? அல்லேலூயா. எங்க போய் தப்ப முடியும்?
எங்க போக முடியும்? அப்பா விட்டு எங்க ஓட முடியும்? எங்க ஓடினாலும் அவர்தான். இளையகுமாரன் புத்தி வந்த உடனே அப்பனை தேடி திரும்பி வருகிறான், சபையிலே வருகிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எப்படி வருகிறான்? உடைந்த ஒரு பாத்திரமாய், நொறுங்கின ஒரு பாத்திரமாய். நான் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லத்தக்கதாக உடைவிலே கடந்து வருகிறான். நல்ல வஸ்திரமும் இல்லை, ஊனும் இல்லை, உறக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்பாவை தேடி வருகிறான். அப்பா காத்து கொண்டே இருக்க, வருவான் வருவான் என்று சொல்லி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பா தூரத்திலே கண்ட அவன் அலங்கோலமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவன் மனைந்த பாத்திரம் அலங்கோலமாய் வீட்டில் இருக்கிறது அவர் பார்க்கிறார். வாழ்க்கை இல்லாமல் வேதனையோடு இருக்கிறது பார்க்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன தர வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி வீட்டிலே உடைந்திருக்கிறதை அவர் காண்கிறார். ஏது சைடு தெரிந்து கொள்வது என்று சொல்லி தெரியல. இளையகுமாரன் வருகிறார். அப்படியே உள்ளம் பொங்கிட்டு, அல்லேலூயா. தொலைந்து போன வெள்ளி காசு வருது, எல்லாம் நஷ்டப்படுத்தி வரான். அப்பா அவனை தள்ளுனாரா? அப்பா அவர் ஒதுக்குனாரா? இல்ல வேண்டான்னு சொன்னாரா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தூரம் பார்த்த உடனே அவனை கண்டு மனதுருகிறான். சபே, தேவனுடைய பிள்ளையே, நீ உடைந்திருக்கிறதை பார்த்து மனதுருகிறா. நீ கெட்ட இடம் கொடுக்காத பார்த்து அவர் அழுகிறார். உடைத்து போட்டது உண்மைதான், வீடு குடும்பம் உடைத்து போட்டிருக்கா. நீ கெட்ட கொடுக்கல இல்லப்பா, அதை பார்த்து தான் அவர் மனவேதனை படுகிறார். ஆமே, நீ இன்றைக்கு கெட்ட கொடு, அவர் அழகாய் வணைந்து கொள்வார். அவர் மீண்டும் வணையும் போது அவருக்கேற்ற பானையாக்கு வணைகிறது, உனக்கேற்ற பானை அல்ல, அது கெட்டு போச்சு. இப்ப அவருக்கேற்ற பானை உன்னை வணையணும். அல்லேலூயா. கள்ளம் இல்லாத பானை, கெட்ட வார்த்தை பேசாத பானை, குடிக்காத பானை, ரவுடித்தனம் பண்ணாத பானை, வேண்டாத வழிகள் இல்லாத பானை, அவருக்கு ஏற்ற சுகந்த வாசனை பானையை உன்னை வரைவதற்குத்தான் கர்த்தர் சில இடங்களில் அடித்து பொருள்கா. ஆனபடி அவருக்கேற்ற பாத்திரமா வணையும் போது தேவன் உன்னை பயன்படுத்த தொடங்குவா. விலையேறப்பட்ட பாத்திரமாய், வீட்டில் வைத்த அநேக பாத்திரங்கள்ல மேலான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உன்னை வணைவதற்காக அவர் பாடுபட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா.